தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற போது தமிழ்நாடு ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்போது எப்படி மாறியிருக்கிறது, எந்த வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம்முடைய ஆட்சியில், திராவிட ஆட்சியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள், அதெல்லாம் நான் பேசி முடிச்சதுக்கு பிறகு அதோடு விட்டுருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது, நான் பேசி அதோடு போயிருக்கோம், வெளியிலையும் வந்திருக்காது, பிரபலமாக செய்தி வந்திருக்காது, தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள். நான் பேசி முடித்ததற்கு பிறகு எழுந்து சபாநாயகரை பார்த்து, முதலமைச்சர் சிறப்பாக பேசினார், தெளிவாக பேசினார், அழகாக பேசினார், ஆனால் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விருது நீக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன், ஊர்ந்து என்பது அவளுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். குழந்தைகள் தவழ்ந்து வர்றது தப்பா சொன்னேன். ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய புகழை பற்றி பேசுகிற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார். நான் தவழ்ந்து 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 படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார். அது இப்போ வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 2026 இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள், கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார், 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு? 234 சொல்லுங்களேன், வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. என்னால் போகிற இடங்களெல்லாம் நான் அந்த வரவேற்பை பார்க்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிற போது நான் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்தே போகிறேன். அப்போ மக்கள் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற போது உள்ளபடியே மெய் செலுத்து போகிறேன். ஆகவே நிச்சயமாக உறுதியாக நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி, சிபிஐ என்கிற அதை வச்சு மிரட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி, இடி என்ற அந்த துறையை வச்சு மட்டும்தான் சரி, அதை பற்றியும் கவலைப்படாமல், ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் நாம்.